அரசுமுறை பயணமாக புருனே புறப்பட்டு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. புருனே, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் முக்கிய தலைவர்களுடன் சந்திப்பு. 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் புருனே செல்வது இதுவே முதல் முறை. சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருந்து சிகாகோ சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் பேண்டு வாத்தியம் இசைத்து உற்சாக வரவேற்பு. திருப்பதியில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி. பட்டு போர்வை போர்த்தி தேவசம் நிர்வாகிகள் வரவேற்பு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெய்து வரும் கனமழைக்கு இதுவரை 31 பேர் உயிரிழப்பு. 4.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் முகாம்களில் தங்க வைப்பு. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் சென்று மீட்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்ட ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. மத்திய அரசு அமைத்துள்ள 23வது சட்ட ஆணையத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். 22வது சட்ட ஆணையத்தின் காலம் ஆகஸ்ட் மாதம் முடிவடைந்த நிலையில் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற கிளைகளை கொண்டு மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள 23வது சட்ட ஆணையம் ஆண்டுகள் வரை செயல்படும். மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அமைதியற்று காணப்படும் மேற்கு வங்கம். நியாயம் கேட்டு தொடர்ந்து போராடி வரும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். பாலியல் வன்கொடுமைக்கு கடுமையான தண்டனை விதிக்கும் மசோதாவை இன்று தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் மம்தா. பட்டியல் இன சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் அவதூறு பேசிய புகாரில் SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் சீமான் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க விசாரணை அதிகாரியாக பட்டாபிராம் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் நியமனம். திருப்பூர் மாவட்டத்தில் குற்ற செயல்கள் அதிகரிப்பதை தடுக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை. ஆயுதம் ஏந்திய போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து. குற்ற செயலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா எச்சரிக்கை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.